இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியான ஒரு தண்ணி சட்னி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த தண்ணி சட்னி சூடான இட்லியோட சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காயே சேர்க்காத இந்த தண்ணி சட்னி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், மிளகாய் வத்தல், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் இருக்கிறது ஒன்று, கொஞ்சமாக பொட்டுக்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா மீடியமாக ஃப்ளேமில் வச்சு இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி இதில் மிளகாய் வத்தலும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி சட்னிக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் செய்கிறது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இந்த சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்த அளவு காரம் கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணின பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சட்னியை வதக்குறதும் ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து காரணம். இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வரைக்கும் போது கொஞ்சம் சேர்க்கலாம், வதக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் வெங்காயத்தோட அந்த கலர் மாதிரி கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு வதக்கும் போது சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அப்படியே பவுலுக்கு மாற்றிக்கலாம். சட்னி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் நம்ம காரம் அதிகமாக சேர்த்ததுனால நிறைய தண்ணி ஊற்றினா கூட நம்மளுக்கு உப்பு உரப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி சட்னிக்கு உப்பு கரெக்டாக இருக்கணும், காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயே சேர்க்கலைனா கூட இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சட்னியை வந்து நம்ம தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக மிளகாய் வத்தல் சேர்த்து இதை தாளிச்சிட்டு அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போது இது சூடான இட்லிக்கு வந்து இதை சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சட்னி இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கு கூட சாப்பிட்லாம். தோசையை விட சூடான இட்லியோட சாப்பிடும் போது தான் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சாஃப்டான இட்லியோட இந்த மாதிரி தண்ணியான சட்னியை ஊற்றி கொஞ்சமாக ஊற வச்சுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன கடைகள்லையும் தள்ளுவண்டியில் உள்ள தண்ணி சட்னி ரொம்ப தண்ணியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சட்னி இருக்கும். நீங்களும் இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.